நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். அக்டோபர் 18 முதல் 24 வரைக்கும் இந்த வார கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ராசி வாரியாக பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் 2 முக்கியமான நாட்கள் இருக்கிறது. 20/10/2021 பௌர்ணமி வருகிறது. அன்று சிவனை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள். 23/10/2021 கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்தல் வேண்டும். இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் மேஷ ராசியை பார்க்க இருக்கிறோம். மேஷ ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் உங்களுக்கு கன்னியில் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 23ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கிறார். கடைசி நாள் தான் அங்கே துலாத்துக்கு மாறுகிறார். அப்போது மேக்சிமம் 6 நாட்கள் 6ஆம் இடத்தில் இருந்து குரு பார்வையில் இருப்பது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நிலை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். போட்டி பந்தயங்கள் என்று வந்தால் நீங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா ராசிநாதனே 6ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் இருக்கிறார். 6ஆம் இடத்து அதிபதி அங்கே உச்சமாக இருக்கிறார். அப்போ மறைவு கிடையாது செவ்வாய்க்கு. 2ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குரு பார்வையில் இருக்குது. தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். தன பிராப்தி உண்டு. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குடும்ப மேன்மை உண்டு. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் நல்லா சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு வாரம். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவம். அவர் போய் 6ஆம் இடத்துல அவருக்கு அதுவும் வீடு தான். 3ஆம் இடமும் அவருக்கு மிதுனமும் புதனுடைய வீடு தான். உச்சம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், டைரக்டர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் எடிட்டர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பானது ஒரு காலகட்டம். வேலைவாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருப்பாங்க. முயற்சி ஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கலான்னு உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. அதே நேரத்தில் வாகன பிராப்தி ஒரு சிலருக்கு ஏற்படும். படிக்கும் மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க. எந்த குறையும் இல்லைங்க. மொத்தத்தில் உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5 குடையவன் 7 அமரலாம். 5 நல்ல இடம், 7 நல்ல இடம் தான். ஆனால் அங்கே சூரியன் நீச்சம் அடைகிறார். அதோடு மட்டும் இல்லைங்க, சனி பார்வையில் இருக்கிறார். அப்போது இந்த மேஷ ராசி அன்பர்கள் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலு ரொம்ப குறைகிறது. அதனால் நீங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாட்டை தினமும் செய்யணும். செஞ்சு அதை உங்களுக்கு அந்த பேலன்ஸ் பண்ணணும். வர்ற பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு தான் நீங்கள் உங்களை உகந்ததாக அமைகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு தந்தைக்கு உடம்பு முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகக்கூடிய அமைப்பு இருக்கலாம். பிள்ளைகள் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் அமைகிறது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 7 குடையவன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. நண்பர்கள் ஓடி ஒளிவார்கள். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் கூட உங்களுக்கு பகைநிலையாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார் சுக்கிர பகவான். இருந்த போதிலும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணவரவோ பொருள் வரவோ ஆதாயமோ கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்திற்கு இருக்கிறார். 10இல் மாபெரும் இணைவாக குரு சனி இணைந்திருக்கிறார்கள். மேஷ ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி. 9, 10 இணைந்திருக்கிறார்கள். தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. மேஷ ராசிக்கு உயர்வான ஒரு நிலை. அதே நேரத்தில் இரும்பு சார்ந்த தொழில் செய்யும் அன்பர்கள், சின்ன சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும், ஃபேக்ட்ரி வரைக்கும், இது வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட இருந்திருக்கும். ஏன்னா சனி வக்ரத்தில் இருந்தார். தொழில் சாரம் சரியில்லாமல் அமைஞ்சது. இப்போ தொழில் கொஞ்சம் சூடு பிடிச்சி நல்லா போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. கம்பெனி கொஞ்சம் நல்லா ரன் ஆகும். நீங்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடிய லேத் ஃபேக்ட்ரி இது மாதிரி கூட சிறப்பாக போகக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பின்னடைவோ ஒரு பிரச்சனையோ இல்லாமல் இப்பொழுது அவங்க சுமூகமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. அதே நேரத்தில் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். வங்கிகளின் மூலமாகவோ அல்லது அரசின் மூலமாகவோ கடனுதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்தோ அல்லது தொழிலை மாற்றி அமைத்தோ சிறப்பாக பணியாற்றக்கூடிய காலகட்டம். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்தி இல்லை. கொஞ்சம் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. மற்றபடி இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். அற்புதமாக செல்லக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.